ஹாய் உறவுகளே, இந்த கதையின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையின் ஆசிரியர் நான் உங்கள் ஜன்னத். என்ன அனு, என்ன மாமா சொன்னாரு என்று பிரகாஷ் கேட்கவும், பிரகாஷ் காலையில தானே சொல்லிட்டு போனீங்க, அதுக்குள்ளாட்டி மறந்துட்டீங்களா என்று அனு கேட்கவும், அவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, வளகாப்பு பண்றதுக்கு தேதி கொடுத்துட்டாரா பிரகாஷ் கேட்கவும், கரெக்டா சொல்லிட்டீங்க பிரகாஷ் என்று அவள் சந்தோஷமாக சொல்லவும், ஏய் சூப்பர் அனு, எப்ப எப்ப சொல்லு பார்க்கலாம் என்று பிரகாஷ் கேட்கவும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே நம்ம சீமந்தம் வைக்கலான்னு சொல்லிட்டாராம் புரோகிதர், சொல்லியிருக்கார், நம்ம அன்னைக்கே வச்சுக்கலாமா என்று கேட்கவும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையா, சரி அன்னைக்கே வச்சிடலாம் என்று சொல்லி, அப்போ நான் சீமந்தத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாம் நான் செய்கிறேன், யாரெல்லாம் கூப்பிடணுமோ அது எல்லாத்தையும் மாமாவும் பார்த்துக்குவாங்க, மற்ற வேலையை நான் பார்த்துக்கட்டுமா என்று பிரகாஷ் சொல்லவும், சரிங்க, அப்போ நான் சரசாக்காவோட சொல்லி என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை பேசிடவா என்று அனு கேட்கவும், நீ மற்ற வேலையை பாரு, ரிஸ்க் இல்லாத வேலையா பார்த்துக்கோ, நான் இப்ப சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சுந்தரேசனுக்கு ஃபோன் செய்து அவன் எல்லா விஷயங்களையும் அவரிடம் பேசிவிட்டு, சித்தப்பா இன்னும் வளகாப்புக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, நான் வளகாப்பு பண்ண பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க என் கூட பக்கபலமா இருக்கணும் என்று சொல்லவும், என்னப்பா நான் உங்க கூட இருக்கிறேன், கார்த்திக் இருக்கிறான், அப்புறம் என்ன, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அணுவோட வளகாப்ப செம்ம விமர்சனமா கொண்டாடிடலாம் என்று அவர் சொல்லவுமே அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அப்ப நம்ம பத்திரிக்கை அடிக்கணும், அது நான் சின்னதாக தான் அடிக்கிறேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்றீங்களா என்று கேட்கவும், அவரும் சரி என்று சொல்லிவிட்டு அவன் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். இப்படியே 2 நாள் அனுடைய வளகாப்புக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கார்த்திக்கும் சுந்தரேசனும் பிரகாஷ் என்று அனைவரும் செய்து முடித்தார்கள். வீட்டுக்கு வந்த பிரகாஷை, என்னங்க ரொம்ப வேலையா, ரொம்ப களைப்பா இருக்கீங்க என்று அனு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்ல அனு, நம்ம இன்னும் 2 நாள் தான் இருக்கு உனக்கு வளகாப்பு, அதனால பத்திரிக்கை வைக்க வேண்டிய எல்லாத்துக்குமே நான் போய் பத்திரிக்கை வைத்து விடுகிறேன், ஆபீஸ்ல வச்சுட்டேன், அலைமேல சித்திக்கு பத்திரிக்கை, சொந்தக்காரங்களுக்கு தான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும், சரிங்க பார்த்து பொறுமையா போங்க, அவசரப்படாதீங்க சரிங்களா, நிதானமா எந்த வேலையா இருந்தாலும் செய்யலாம் என்று அவள் சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு அவன் அலைமேலு வீட்டுக்கு சென்றான். அங்கு சென்றவுடன், வாடா பிரகாஷ், இப்பதான் சித்தியோட வீட்டுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா என்று அலைமேலு கேட்கவும், அப்படி இல்ல சித்தி, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனாலதான் வர முடியல. ஆமா அணுக்கு சீமந்தன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா சித்தி, நீங்க கொஞ்சம் கல்யாண வேலையா இருந்தீங்க, அதனாலதான் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இந்தாங்க சித்தி, அணுவுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வச்சிருக்கோம், நீங்க ஃபேமிலியோட வந்து அணுவை வாழ்த்திட்டு போகணும்னு சொல்லி பத்திரிக்கையை கொடுக்கவும் அலைமேலிற்கு மிகவும் சந்தோஷமாகி விட்டது. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, அணுவுக்கு வளகாப்பு பண்ண போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நீ பத்திரிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நாங்க கண்டிப்பா வந்துருவோம் என்று அலைமேலு சொல்லவும், சரி சித்தி சந்தோஷ் கிட்ட சொல்லிருங்க என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புவதற்கு முற்படும் போது சந்தோஷ் அங்கு வந்தான். என்னன்னா, நான் வரதுக்கு முன்னாடியே நீங்க கிளம்புறீங்க என்று கேட்கவும், இல்லடா உங்க அன்னைக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், நீ தான் வந்து நின்று எல்லா வேலையும் கூட மாட நின்று பார்க்கணும் சரியா என்று பிரகாஷ் சொல்லவும், அதெல்லாம் அண்ணியோட வளகாப்ப ஜாம் ஜாம்னு சூப்பரா பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லவும், சரி அப்ப நீங்க எல்லாரும் வந்துடுங்க சரியா என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் அங்கிருந்து கிளம்பினான். இப்படியே அவன் அனைத்து சொந்தக்காரர்களுக்கும் பத்திரிக்கை வைத்து அவன் அனைவருக்கும் சொல்லி முடித்தான். வீட்டுக்கு வந்தவுடன் அனைவருக்கும் நாம் சொல்லிவிட்டோமா என்று ஒரு தரம் சரிபார்த்து விட்டு சுந்தரேசனுக்கு போன் செய்தான். சித்தப்பா, நான் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் பத்திரிக்கை வச்சிட்டேன், நீங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா என்று கேட்கவும், நாங்களும் எல்லாமே பண்ணிட்டோம்ப்பா, நாளைக்கு நம்ம அணுவுக்கு வளகாப்பு சீரு சிறப்புமா செம்மையா நம்ம அந்த விசேஷத்தை கொண்டாட தான் போறோம் என்று சொல்லவும், சரி சித்தப்பா, நானும் எந்த வேலையும் முடிச்சிட்டேன், அப்ப நாளைக்கு நம்ம எல்லோரும் நேரம் மண்டபத்துக்கே போயிடலாமா என்று சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இல்ல, அணுவுக்கு செய்ய வேண்டிய சில சடங்குகள் எல்லாம் செய்யணும்,
அதுக்காக நாங்க அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறோம். ஏன்னா உங்க வீட்டு சொந்தக்காரங்க யாரும் பொண்ணுக்கு எதுவும் பண்ணலையான்னு கேட்க கூடாது இல்ல, அதனாலதான் இத நான் பண்றேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என்று கேட்கவும், இல்ல சித்தப்பா, நீங்க அணுவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணுங்க, நான் எப்பவுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சரிப்பா, மற்ற விஷயத்த நம்ம நேர்ல பேசிக்கலாம், நான் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் போனை வைத்தான். இங்கு பிரகாஷ் போனை வைத்த பிறகு இங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னங்க, அணுவுக்கு நாளைக்கு வளகாப்பு, அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நானும் பிரியாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவளுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாச்சும் பண்ணணும், அதுக்கு நகையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மற்றபடி சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு பாத்துக்கலாமா என்று கேட்கவும், சரி கனகவள்ளி, உனக்கு தானே என்னென்ன எல்லாம் வாங்கணும்னு தெரியும், அது எல்லாமே நீ பாத்துக்கோ, மற்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, சாப்பாட்டுக்கெல்லாம் மாப்பிள்ளை நல்ல ஆளுங்களை தானே சொல்லியிருக்காரு என்று சொல்லவும், அது எல்லாமே சூப்பரா சமைக்கிறவங்க தான் மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. சாப்பாடு விஷயத்துல எல்லாம் எந்த குறையும் வந்துடாது. ஆனா நம்ம பொண்ணுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய 7 வகையான சாப்பாட்டையும் நீயே செஞ்சிரு, வேற யாருக்கிட்டையும் கொடுத்து விடாது என்று சொல்லவும், சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கனகவள்ளி சொல்லவும், இப்படியே அவர்கள் வீட்டில் சந்தோஷம் களை கட்டி கொண்டிருந்தது. அப்பொழுது கிச்சனுக்குள் வந்த பிரியா, அத்தை, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம நாளைக்கு போகையிலே அப்படியே கார்ல ஏத்தினா மட்டும் போதும். நான் எல்லாமே சூப்பரா பேக் பண்ணிட்டேன், எந்த பொருளுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் என்று சொல்லவும், சூப்பர்மா, என் மருமகனா மருமக தான். சரிம்மா, அப்ப நீ சாப்பிட்டு போய் படுங்க, நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு என்று கனகவள்ளி சொல்லவும், சரியத்த, அவர் இப்ப வந்துருவாரு, அவரோட நானும் உட்கார்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் படுக்கிறேன் என்று சொல்லவும், ஆமா, கார்த்திக் என்ன இன்னும் காணோம், ஏன் எதுவும் வேலையா, உன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனானா என்று சொல்லவும், இல்ல, பிரகாஷ் அண்ணா கூட தான் போயிருக்காரு, அதனாலதான் லேட்டு என்று நினைக்கிறேன் என்று சொல்லவும், இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கார்த்திக் அங்கு வந்தான். என்னடா, என்ன இவ்வளோ நேரம் என்று சொல்லவும், இல்லம்மா, மண்டபத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் நானும் பிரகாஷும் பார்த்துட்டு இருந்தோம், இப்பதான் அவர் அங்கிட்டு போறாரு, நானும் வீட்டுக்கு வரமா என்று சொல்லவும், சரி, அப்ப வந்து நீங்க சாப்பிட்டு போய் படுங்க, மற்றதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு இப்படியே இவர்கள் நாளைக்கு நடக்க போகும் வளகாப்புக்கான வேலைகளை அவர்கள் தயார் செய்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் சாப்பிட்டு உறங்குவதற்கு சென்று விட்டார்கள். இங்கு பிரகாஷ் மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அனு அவனுக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்தாள். என்னனோ, வயிற்றுல பாப்பா வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் நீ சாப்பிடாம இருக்கலாமா, நீ சாப்பிட்டு படுக்க வேண்டியது தானே என்று சொல்லவும், இல்ல, பசி இல்ல, அதனாலதான் வெயிட் பண்ணேன், சரி வாங்க சாப்பிடலாம் என்று இவர்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு, சர்சக்கா, நீங்க நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நாங்க போய் படுக்கிறோம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், சரி தம்பி, நீங்க போய் படுங்க என்று சொல்லவும் அவர்கள் இருவரும் அறையை நோக்கி சென்றார்கள். அறைக்கு சென்றவுடனே பிரகாஷை பார்த்து கட்டிப்பிடித்து கொண்டு, பிரகாஷ், எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்ல என்று அனு கேட்கவும், என்ன அனு, ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று பிரகாஷ் கேட்கவும், இல்ல, நானும் இந்த 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப அலையிறீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்று சொல்லவும், ஏய் லூசு, இதெல்லாம் யாருக்காக பண்றேன், உனக்காகவும். இந்த நேரத்துல சந்தோஷமா இருந்தா தானே வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா ஹாப்பியா இருக்கும், இதெல்லாம் நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம நீ சந்தோஷமா இரு, இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இந்த பாப்பா என் கையில கொடுத்துரு, நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், நீயும் ரொம்ப ஹாப்பியா இருப்ப என்று சொல்லவும், அப்ப இது எல்லாமே இந்த பாப்பாக்காக தான் செய்றீங்களா, எனக்காக இல்லையா என்று அனு கேட்கவும், யார் சொன்னா உனக்காக இல்லைன்னு, உனக்காக தான் இது எல்லாமே பண்றேன், உனக்கு பண்ணாதானே இதோ வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பாவுக்கு போய் சேரும், அதனால தான் பண்றேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டு அணுவை கட்டிப்பிடித்து கொண்டு அன்று இரவு அவன் நிம்மதியாக உறங்கினான். அன்று நடந்த அசதி எதுவுமே அவனுக்கு தெரியாத அளவுக்கு அனு அவனை மிகவும் சந்தோஷமாக பார்த்து அப்படியே அவனை உறங்க வைத்தாள். அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே காயத்ரி எழுந்து அம்மாவிடம் அப்பாவிடமும் பேசலாம் என்று ஒரு முடிவெடுத்திருந்தாள். காலையில் பேசக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக நம்ம வேணும்னா பேசலாம் என்று அவள் நினைத்து கொண்டு, அம்மா,
இன்னைக்கு என்னம்மா டிஃபன் செஞ்சீங்க என்று சொல்லி காயத்ரி வரவும், உனக்கு பிடிச்ச டிஃபன் தான் செஞ்சு வச்சிருக்கேன் என்று அம்மா சொல்லவும், சரி என்று காயத்ரி அம்மா அப்பா என்று மூவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டார்கள். அம்மா, அப்பா, உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருக்கேன். நான் ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க. இது என் மனசுல தோன்ற விஷயம்தான், அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன் என்று காயத்ரி சொல்லவும், என்னம்மா அப்படி என்ன விஷயம் பேச போற என்று அப்பா கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணம் ஆகி நான் சந்தோஷ் வீட்டுக்கு போயிடுவேன். இதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து உங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அங்கே உள்ள வீட்டை நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு வீட்டை வாங்கிட்டு உங்கள் 2 பேரையும் நான் இங்கேயே வச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன்ப்பா. நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் உங்களை எப்பவும் பார்த்து கொண்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்ப்பா. இது என் மனசில் தோன்ற ஒரு ஆசைப்பா. இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க என்று காயத்ரி அப்பா அம்மாவிடம் கேட்கவும், காயத்ரி அப்பாவும் அம்மாவும் சிறிது நேரம் யோசித்து பிறகு தன் மகளை கட்டிப்பிடித்து கொண்டு, நீ எங்களுக்காக யோசிக்கிற பாத்தியா, அதுவே பெரிய விஷயம்தான் காயத்ரி. நீ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது எங்களுக்கு நல்லதுக்காகத்தான் எடுப்பேன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியும். நீ சொன்ன மாதிரியே அங்கே உள்ள வீட்டை விட்டுட்டு நம்ம இங்கே வீட்டை வாங்கிட்டு இங்கே இருந்துக்கலாம். எங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதே நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், நீயே இப்போ சொல்லிட்ட. அதுவே எங்களுக்கு சந்தோஷம். நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதைப்படி பார்த்துக்கோ காயத்ரி. நீ எடுத்த முடிவுக்கு எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று அப்பாவும் அம்மாவும் சொல்லவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அம்மா, நிஜமாலுமா சொல்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா என்று சொல்லவும், அதெல்லாம் எந்த வருத்தம் இல்லைம்மா, நாங்கள் சந்தோஷமாக தான் சொல்கிறோம். என் பொண்ணு இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறது தானே எங்களுக்கு சந்தோஷம். பொண்ணு இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமும். அதனால் நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் என்று சொல்லவும், சரிப்பா, அப்போ இப்போவே சந்தோஷ்கிட்ட சொல்லி மற்ற வேலைகளை நான் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அவள் குடுகுடுவென்று அறைக்கு ஓடினாள். அறைக்கு சென்று ஃபோனை எடுத்து சந்தோஷுக்கு ஃபோன் செய்து இங்கு நடந்த விஷயத்தை சொல்லவுமே அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அப்போ சரி காயத்ரி, அப்போ அண்ணியோட வளகாப்பு முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற வேலைகளை அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லவும், ஆமாம் சந்தோஷ், எனக்கும் சார் கால் பண்ணியிருந்தாரு, மேம்க்கு வளகாப்புன்னு சொல்லியிருந்தார் என்று சொல்லவும், ஏய் என்ன சார் மேம், இப்போதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போற இல்ல, நீ உரிமையா அணு அணிய அக்கான்னு கூப்பிடு, பிரகாஷ் அண்ணனை மாமான்னு கூப்பிடு, இதில் என்ன தப்பு இருக்கு? நீ முறையாகவே கூப்பிடு, சரியா? இனிமே நீ சார் மேம் கூப்பிடக்கூடாது, ஓகேவா என்று சந்தோஷ் சொல்லவும், சரிங்க, நான் இனிமேல் நான் முறை வச்சே கூப்பிடுறேன் என்று அவள் சொல்லவும், இன்று இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சந்தோஷத்தின் அப்பா அங்கு வந்து, சந்தோஷ் இங்க வாப்பா, உன்கிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. பிரகாஷ் வளகாப்புக்கு சொல்லிட்டு போயிருக்கான், நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும், அதனால மற்ற விஷயத்தை எல்லாம் நீ பார்த்துக்கிறியா என்று கேட்கவும், சரிப்பா, அம்மா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஈவினிங் எப்படியும் ஒரு 3 மணிக்கு அங்கிருந்து கிளம்பலாம், இல்லைன்னா அண்ணன் என்ன இப்போதான் வரீங்களான்னு கோவப்படுவார் என்று சொல்லவும், சரிப்பா, நம்ம தானே அங்கே போய் நின்று எல்லாமே பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே அப்படியே அவர்கள் அன்று பேசிக்கொண்டு விட்டு அடுத்த நாள் அவர்கள் அணுவின் வளகாப்பிற்கு மாலை அனைவரும் சென்றார்கள். இங்கு அவர்கள் எடுத்து வைத்தது போலவே அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சுந்தரேசனும் அலைமேனும் கார்த்திக் பிரியா என்று அனைவரும் மண்டபத்தை நோக்கி சென்றார்கள். அதே போலவே அணுவை வீட்டிலிருந்து அவர்கள் அழைத்து கொண்டு மண்டபத்தை நோக்கி அனைவரும் சென்றார்கள். அங்கு அனைவரும் மண்டபத்திற்கு வரவுமே மண்டபம் அன்று விழா கோலம் கட்டுவது போல ஜெக ஜோதியாக காட்சியளித்தது. அறையில் இருந்த அணுவை பார்ப்பதற்கு அனைவரும் வந்ததும், என்ன நீ இன்னும் எந்த ஒரு விஷயம் பண்ணாம இருக்கீங்க, இன்னும் அலங்காரம் பண்ண வரவில்லையா என்று கீர்த்தி கேட்டுக்கொண்டே வரவும், அன்னிமார்கள் எல்லாம் எதுக்கு இருக்கீங்க, அண்ணன் பொண்டாட்டிக்கு நீங்க தானே எல்லாமே பண்ணணும் என்று கனகவள்ளி சொல்லவும், அப்ப நாங்க அண்ணியை நாங்க மேக்கப் பண்றோம் என்று சொல்லி பிரியாவும் கீர்த்தி காயத்ரி மூவரும் என்று அணுவை அவர்கள் ரெடி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியே அனைவரும் ஒன்று கூடிய அணுவை அவர்கள் அலங்கரிப்பதை பார்க்கும்போது அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இங்கு அனைவரையும் வரவேற்பதில் சுந்தரேசனும் சந்தோஷ் அப்பாவும் அனைவரையும் வரவேற்பதில் மும்முரமாக இருந்தார்கள்.
இங்கு கனகவள்ளியும் அலைமேலு காயத்ரி அம்மாவும் அனைவரிடமும் கலகலவென்று பேசி சிரித்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக அங்கு இருந்தார்கள். இங்கு கார்த்திக், பிரகாஷ், சந்தோஷ் மற்ற வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்படியே அன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டு அணுவுக்கு வளகாப்பு போடக்கூடிய நேரமும் வந்தது. அணுவை அழைத்து வந்து அந்த ஹாலில் அமர வைக்கவுமே அனைவருமே அணுவை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பரவாயில்ல, பிரகாஷ் தன் பொண்டாட்டியை ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கிறது தெரியுது என்று அந்த உறவுக்காரர்கள் அனைவரும் அணுவை பார்த்து பேசி கொண்டிருக்கவும், அப்பொழுது அங்கு வந்திருந்த சில பெரியவர்களை அழைத்து வந்து பொண்ணுக்கு நலுங்கு வைக்கணும் வாங்க என்று கூப்பிடவும் அவர்கள் அனைவரும் எழுந்து வந்து அணுவுக்கு நலுங்கு வைப்பதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கனகவள்ளியும் அலைமேலும், அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் வைங்கம்மா என்று கனகவள்ளி அலைமேலுவை சொல்லவும், இல்லை நீங்க வைங்க என்று அலைமேலு கனகவள்ளியிடம் சொல்லவும், உடனே கீர்த்தி, யாராச்சும் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் அன்னிக்கு நலுங்கு வச்சு வளையல் போடுங்க, பாவம் அண்ணி இப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணுமா என்று அவள் கேட்கவும், கீர்த்தி இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ வேற இதுல சும்மா அமைதியா இருக்கணும் என்று அலைமேலு சொல்லவும், ஏன் பிள்ளையை கோச்சிக்கிறீங்க, அவ கரெக்டா தானே சொல்றாள், சரி நானே வைக்கிறேன் என்று சொல்லி கனகவள்ளி தன்னுடைய மருமகளுக்கு முதலில் நலுங்கு வைத்து அவள் கையில் கண்ணாடி வளையலை அணிவிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது சித்தி என்று ஒரு குரல் கேட்கவும், யாரென்று பார்க்கும்போது, சித்தி அணு கையில கண்ணாடி வளையல் போடுங்க, ஆனாலும் இந்த தங்க வளையல அவ கையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லி அணுவுக்காக அவன் வாங்கி வைத்திருந்த அந்த தங்க வளையலை அங்கு கொடுக்கவுமே அனைவருமே ஆச்சரியப்பட்டார்கள். சித்தி நீங்க கண்ணாடி வளையல் போடுங்க, அது கூடவே இந்த வளையலையும் போட்டு விடுங்க, இந்த வளையலை நான் பார்த்து வாங்கினேன் என்று சொல்லவும், சரி என்று அவர்கள் கண்ணாடி வளையலோடு அந்த தங்க வளையலையும் சேர்த்து அவர்கள் போட்டுவிட்டார்கள். அவளை தொடர்ந்து மற்றவர்கள் அணுவுக்கு நலுங்கு வைத்து வளையலை போடவும் அன்று அணுவுக்கு மிக விமர்சையாக அவர்கள் சீமந்தத்தை செய்து முடித்தார்கள். கடைசியாக பிரகாஷையும் அவர்கள் அருகில் அமர வைத்து அவனுக்கு சில சடங்குகளை செய்து முடித்தார்கள். இப்படியே அன்று அணுடைய வளைகாப்பு மிகவும் சந்தோஷமாக சென்று வந்தது. அனைவருமே சாப்பாடு பிரமாதமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டன் கிஃப்டையும் வாங்கி கொண்டு அனைவரும் சந்தோஷமாக அந்த மண்டபத்தை விட்டு சென்றார்கள். சிறிது நேரத்தில் அனைவரும் செல்லவும் அந்த மண்டபமே வெளிச்சோடியாக காணப்பட்டது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு அணுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவளுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாங்க என்று கனகவள்ளி சொல்லவும், ஆமாம்மா அதுதான் செய்யணும் என்று சொல்லி அலைமேலு, கனகவள்ளி, சுந்தரேசன், சந்தோஷப்பா, காயத்ரி ஃபேமிலி என்று அனைவருமே அணுவை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி மண்டபத்திலிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு வாசலில் இவர்கள் வருவார்கள் என்று சரசு இவர்களுக்கு ஆராய்ச்சி கரைத்து வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தார். இவர்கள் வரவுமே அவளுக்கு அந்த ஆராத்தியை எடுத்து அணுவை உள்ளே அழைத்து சென்று அவளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுவிட்டு சிறிது நேரம் அனைவரும் உட்கார்ந்து பேசிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இங்கு அணு அவளுடைய உடைகள் அனைத்தையும் மாற்றிவிட்டு அவள் நார்மலான உடைக்கு அணிவித்து கொண்டு கீழே வந்தாள். அனு பாப்பா, இன்னைக்கு உன்னுடைய சீமந்தம் ரொம்ப சூப்பரா நடந்துச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்று சரசு சொல்லவும், எனக்கும்க்கா, இங்க பாருங்க என் கையில தங்க வளையல், கண்ணாடி வளையல் சொல்லிட்டு விதவிதமான வளையல் போட்டிருக்கேன், எப்படி சூப்பரா இருக்குல்ல என்று தன் கைகள் உள்ள வளையலை அவள் ஆட்டிக்கொண்டு சரசிடம் காண்பிக்கவும் அங்கு பிரகாஷ் வந்து, அனு உன் கையில இந்த வளையல் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா என்று அவன் சொல்லவும், எனக்கு இந்த வளையல் அழகா இருக்குங்கிறது காரணமே நீங்க தானே அக்கா, இவர் தங்க வளையல் வாங்கி வச்சிருந்தது என்கிட்ட கூட சொல்லவே இல்லைக்கா, பாருங்க அங்க வந்து இந்த வளையல போட சொல்லி கொடுத்தாரு, ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது தெரியுமா என்று அவள் சந்தோஷத்தை அவர்கள் இருவரிடமும் வெளிக்காட்டி கொண்டிருந்தாள். சரிம்மா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உனக்கு உடம்பெல்லாம் இன்னைக்கு அசதியா இருக்கும், நீ மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறியா என்று கேட்கவும், இல்லக்கா நான் அப்புறமா போய் படுக்கிறேன், எனக்கு உட்கார்ந்து இருந்ததால ஒரு மாதிரியா இருக்கு, நான் வேணா இப்படியே கொஞ்சம் நடக்கிறேன் என்று சொல்லவும், சரி என்று அவளும் அந்த ஹாலையே சுற்றி வரவும் சரசு இரவு உணவு செய்யவும் சரியாக இருந்தது. இரவு உணவு சாப்பிட்டு விட்டு அணு மேலே சென்று உறங்குவதற்கு போனாள். அப்பொழுது பின்னாடியே பாலை எடுத்துக்கொண்டு சரசு செல்லவும், அக்கா இப்பதானே சாப்பிட்டேன், எனக்கு இப்ப பால் வேணாமே என்று அவள் சொல்லவும், அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கொஞ்சமாச்சு பாலை குடிச்சிட்டு தான் நீ படுக்கணும் என்று சொல்லி அந்த பாலை கையில் கொடுத்து அவளை குடிக்க வைத்த பிறகு அவள் கீழே சென்றாள். இங்கு பிரகாஷ் தன் மனைவியை தன் அருகில் அழைத்து வந்து, அனு
உனக்கு சீமந்தம் பண்ணியாச்சு. இன்னும் 15 நாள் 20 நாளில் இந்த குட்டி பாப்பா வெளியில் வரதுக்கு என்று சொல்லி தன் குழந்தையை தொட்டு பார்த்து அவன் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொண்டிருந்தான். ஆமாங்க, இப்போ பாப்பா வரதுக்கு ரெடி ஆயிடுச்சு என்று அனு சொல்லவும், சீக்கிரமாக அந்த தங்கப்பிள்ளையை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்கு என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு அன்று இரவு சந்தோஷமாக உறங்கினார்கள். சுந்தரேசனும் கனகவள்ளியும் அணுவின் வளகாப்பிற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தனது மருமகளை அனைத்து பொருட்களையும் அழகாக ரெடி செய்து வைத்தது பார்த்ததுமே கனகவள்ளிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அங்கு காயத்ரி தனது அப்பாவிடமும் அம்மாவிடமும், நான் திருமணமாகி சென்ற பிறகு நீங்கள் தனிமையில் இருப்பீர்கள், அதனால் இங்கேயே உங்களை நான் வைத்துக்கொள்கிறேன் என்று சொன்னதுமே அவர்களுக்கும் சரி என்று சொன்னது அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. அலமேலு வீட்டில் அணுவின் வளகாப்பிற்கு தயாராகி செல்ல வேண்டும் என்று அனைவரும் ஒன்று கூடி அணுவை வாழ்த்துவதற்கு செல்வதற்கு தயாரானார்கள். மண்டபத்திற்கு வந்திருந்த உறவுக்காரர்கள் அனைவருமே அணுவையும் பிரகாஷையும் பார்த்து தனது மனைவியை அவன் சீர சிறப்புமாக வைத்திருக்கிறான் என்று அனைவரும் கண் வைத்ததை நினைத்து சரசுக்கு என்னமோ போலாகிவிட்டது. அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து அவளை திருஷ்டி சுத்தி போடவுமே அவள் நிம்மதி அடைந்தாள். வீட்டுக்கு அழைத்து வந்த அணுவை இங்கு கொண்டாந்து விற்றுவிட்டு அனைவரும் அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இன்னும் 15 நாளில் தன்னுடைய குழந்தை பிறக்கப் போகிறது என்று நினைத்து பிரகாசும் அணுவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அணுவுக்கு நல்லபடியாக பிரசவம் நடைபெறுமா? இவன் அனைத்தையுமே நம்ம பொறுத்தது தாங்க பார்க்கணும். எப்போ தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.